வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீல்ஸில் நமக்கு அனுப்பி வரக்கூடிய வீடியோக்களை நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ணி எந்தெந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட நான் ரொம்ப எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெஷ்ஷாக பார்த்துடலாம். இன்றைக்கான வீடியோ ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பாப்பா எந்த மாதிரி அனுப்பிச்சுட்ருக்காங்கன்னு. மா என்னடா காஞ்சனக்கா பாவம் இல்லம்மா. என்னடா கவுரையே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கிற ராகவா ஓகே, இது வந்துட்டு ரொம்ப பரிதாபம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவேகம் படமே எப்படி மண்ணக்க வச்சு விவேகம் படமே எப்படி ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு தெரியும். அதுக்கடுத்து உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், கெரியரை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஸ்வாசம் படத்தை டைரக்ட் பண்ண சான்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி அவரோட நல்ல எண்ணம் ஏன் சிவா கிட்ட மட்டும் செயல்படுது அப்படின்னு தெரியல. கொடுத்துடாதீங்க தலைவரே, வேணாம். அவருக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். எல்லா நேரத்துலையும் முகத்துல ஒரு புன்னகையோட தான் இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் இது ஒரு சென்டிமெண்ட்டான சீனு. அந்த அம்மாவுக்கு அவ்வளோதான் ரியாக்ஷன் வந்துச்சான்னு தெரியல. டைரக்டர்லாம் பார்ப்பாரா மாட்டாரா? இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்க மாதிரியா? ஆய்வு இருக்குண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? அது உங்களுக்கு வராதானே அல்டிமேட்டு. ஆனால் ஏன் புலி பாத்ரூம்குள்ளே வருதுன்னு தெரியல. பார்த்தேன், பழகுனேன், 2 நாள்ல கட்டிக்கிறியான்னு கேட்டா. அவ்வளவுதான். அவளை கட்டிக்கிட்டதுல இருந்து அவளோட வேலைக்காக வந்து பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலில் என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. லியோ இன்னும் மீன் ரியாக்டா மாறிட்டு இருக்கு. லியோ 2 வருமானு தெரியல. அது எந்த வகையான பாதையில போதும் தெரியல. ஓ இவங்க மூளையெல்லாம் எத்தனை பேர் மியூசியத்தில் வைக்கணும், எந்த வகையில் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா தெரியல. அந்த தருணத்தில் வுமன் அப்போ நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. ஆனால் ஏன் அந்த அக்கா அப்படி பண்ணுச்சு அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்கு. காலையில் முக்குற மாதிரி ஒரு சவுண்டு. இது எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பாட்டு உண்மையிலேயே செம்ம வைப்பாக இருக்கும். வைப் மெட்டீரியலாக முழுசாக கிடச்சிதுன்னா நான் அப்பப்போ கேட்பேன் அந்த பாட்டு. மனசு கஷ்டமாக இருக்க நேரத்தில். பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்போல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சேன்னா அவன் செத்துருவான். பொடி பசங்களை பார்ப்போம். சீசன் 5 நினைக்கிறேன். பாய் சீசன் 4 வரப்போது. நம்ம புட்சருக்கு வேற ஒரு வகையான பவர் கிடச்சிருச்சு. அது எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாங்கன்னு தெரில. பாவம் என் செல்லத்தை தான் கிளைமேக்ஸில் கொண்டுருவாங்க. அறிவு இருக்கா இல்லையாடா? எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டேன். என்னடா ஒரு பிரெக்னன்ட் ஹெல்ப் கூப்பிட்டு இருக்காங்களா? யார் வேணாலும் போட்டுனா நீ போவாத. ஏன்டா? இல்ல நீ போனா கண்டிப்பா போலீஸை கூப்பிட்டுருவேன்டா. என்னாச்சு எட்டி வந்துக்கிறேன். நிஜமா அது குவாலிட்டி அடிவாகுது. பட் கண்டென்ட் அல்டிமேட். சூப்பர் ப்ரோ, பர்ஃபெக்ட். மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் ஆர் கெட்டிங் டிவோர்ஸ் நவோட மீன். யாரு நம்ம அண்ணாவா? கரெக்டு தான். இங்கிலீஷ் பெஸ்ட்னு நினைக்கிறேன். சூப்பர் தலை. மண்ணா விண்டேஜ் சிம்பு நான் பேக் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஜனவரி 31 வந்தால் தானே நியூ இயர் கொண்டாட முடியும் சயின்டிஃபிக்கலி. ஓகே சரியான பல்லங்க. முடிச்சு விட்டீங்க போங்க. பாலை வேற இடிஞ்ச மாதிரி தெரியுது அந்த இடத்துல. ரைட்டு பள்ளத்தாக்கா. டேய் அவன் செத்துட்டான்டா. அந்த மொமெண்ட் தான் ஆகி போச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பாவத்தை. சீனாவில் செயற்கையாக தயாரிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ள இளம் பெண்ணை விரைவில் இந்தியாவில் விற்பனை செய்ய அந்நிறுவனம் மொத்த சொத்தை வித்தாச்சும்
அந்த பொம்மையை வாங்குவோம். அல்டிமேட் சுத்த வித்தாவது அந்த பொம்மையை வாங்குறோம். அவன் நல்லா தான் இருக்கு. பார்ப்போம் எப்போ வரும்னு. வந்தா ரிவ்யூ ஏதாவது யூடியூப் போட்டிருக்காங்க பார்ப்போம். கொத்து பரோட்டா, சிக்கனு, நூடுல்ஸ் ப்ளஸ் கலக்கி. ஓகே, பிரிச்சு மெஞ்சிட்டாரு. அந்த ஹைப் ஏத்துறதெல்லாம் அந்த அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை. இதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரும் ரேக் பண்ணி சாகடிச்சிட்டானுங்க. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது. நான் கூட மாசான ஒரு எடிட்டு நினச்சேன். இந்த மாதிரி எடிட்டு, இந்த மாதிரி ஒரு சேஞ்சை வாழ்க்கையில் சேஞ்சு தேவை தான். இந்த மாதிரி ஒரு சேஞ்சை நான் எதிர்பார்க்கல. அவ்வளோதான். நீ அந்த குழந்தைக்கு பால் காவடி எடுத்தால முடியாது. ஓகே, போன வீடியோவில் ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோலேயே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் பாதியிலே கட் ஆயிடுச்சு. அது டெக்னிக்கல் இஷ்யூ. இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருவோம். கலைத்தாய் கை பிடிச்ச ஆளுங்க தான் நானு, மம்முட்டி, மோகன்லால், வெங்கடேஷ், அமிதாப் பச்சன் எல்லாமே. ஆனா சில குழந்தை மட்டும் நம்மளெல்லாம் கை பிடிச்ச அந்த கலைத்தாய் கமல்ல மட்டும் எடுத்துட்டு தோல்ல வச்சுக்கிட்டான். நான் கலைத்தாயை கேட்டேன், என்னம்மா இது நியாயமா? எல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க தானே, எல்லாரும் ஒண்ணு தானே, நம்மளை மட்டும் கை முடிச்சிட்டு எடுத்துட்டு போறியே. சொல்லும்போது கலைத்தாய் சொன்னா, மீம் ஆஃப் த வீடியோ அல்டிமேட். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். அன்னைக்கு வர முடியல. ஸோ கண்டிப்பா அது தவறான ஒரு விஷயம் தான். பட் வர அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஸோ அதனால அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் இருந்தாலும் அது வரலன்றது மனசு கஷ்டமா தான் இருக்கு. மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இது ஆக்சுவலாக பல வருடங்களாக இந்த ஒரு டைலாகு, அதன் பின்னே இல்லை கிளைமேக்ஸில் பார்த்தோம்ல அந்த ஒரு டைலாக் என் வாழ்க்கையில் மாறி மாறி வந்துட்டுருக்கு. பார்ப்போம் இந்த ஒரு நியூ இயராவது எப்படி வருதுன்னு பார்ப்போம். எதிர்பார்க்கல, அந்த ஆசையே வெறுத்து போச்சு. இந்த நியூ இயர் வருது, அதுக்குன்னு ஒரு ரிவல்யூஷனா அது வீடியோவில் வர்றதில்ல. ஓகே, ரெவல்யூஷன், அதுக்குன்னு ஒரு உறுதிமொழி எடுத்து இந்த விஷயம்லாம் பண்ணணும், ஜிம்மு போகணும், ரன்னிங் போகணும் அப்படிலாம் எடுத்து முடியலை. 2025 இது எப்படி வருது? நியூ இயருக்கு எந்த பிளானும் கிடையாது. என்னமோ ஆகிட்டு போகுது, என்னமோ நடந்துட்டு போகுது அப்படின்னு போயிடுறது. அதிகமாக வழிபட்ட மனசு. இது பற்றிலாம் பேசினா போய்கிட்டே இருக்கும் டாபிக். நம்ம அடுத்த வீடியோக்கு போயிடலாம். இந்த கிரகத்தை காப்பாற்ற போறதா சொல்றவங்களோட மொத்த ஐடியா வந்து நாக்கு வந்து மொத்தம் இவன் வயசுல பேசுறதுக்கு நீ வரவே தேவையில்ல. இவன் போலாம். என் மனசுல உள்ள பாரதியை போட்டு சொல்லுவேன். 5 வருடங்களுக்கு மேல ஆகும்னு நினைக்கிறேன். எண்ட் கேம் வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் வந்து நான் திரும்ப பார்த்தேன். ஆனால் எண்ட் கேம் வந்து திரும்ப பார்க்கல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அயன்மேனுக்கு வாய்ஸ் கொடுத்த நம்ம ஆர்டிஸ்ட் விஜய் சேதுபதி அண்ணா பண்ண வேலை தான். அயன்மேன் இறந்தப்பையே வந்துட்டு சொல்லிட்டாங்க, விஜய் சேதுபதி வாய்ஸ் கொடுத்து கொன்னுட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எண்ட் கேமை ரீரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸை மட்டும் தூக்கிட்டு பல அயன்மேன் வாய்ஸ் கொடுத்துருப்பார்ல, மாசா கெத்தா, அதே மாதிரி இதுக்கு வாய்ஸ் கொடுத்து ரீரிலீஸ் பண்ணால் இப்போயும் நான் தேட்டரில் போய் பார்ப்பேன். ஏன்னா படம் வெறித்தனமாக இருக்கும். இந்த ஒன்று நாள் படமே எனக்கு கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். படமே ஒட்டல. இல்லை, நாசா வந்து ஒரு புகைப்படம் வந்து வெளியிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணோன்னே நேராக வந்து விக்கிரவாண்டி தான் போய் அந்த ஜூம் போயிருப்போம். பார்த்தா அந்த சிகப்பு பச்சையில் டிவிக்கு மாநாடு ஜூம் போங்க அப்படின்றாங்க. நாசாவில் ஜூம் போய் பார்த்தோன்னே வெற்றி கொடி பறக்குதுன்னு பாட்டு வேற கட்டிட்டு சவுண்ட் வேற வச்சுருக்காங்க. உடனே அதை எடுத்து போட்டு விஜய் மாநாடு பற்றி வாட் இஸ் திஸ், என்ன நடக்குது அப்படின்னு நான் நாசா விஞ்ஞானிகள் எல்லாம் கேட்டேன். இல்லை சார், இந்த மாதிரி மாநாடு நடக்குது அப்படின்னு. உடனே இது ஜோ பைடன் வந்து நான் உடனே இந்த மாநாட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு கலாய்க்கிறாரா இல்லை உண்மையிலே சொல்றாரா? வர எலெக்ஷன்ல வந்து அவர் இந்த விஜயினுடைய கொள்கை பிரகடனத்தை பார்த்துட்டு தான் அவருடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவோம், அடுத்த பிரச்சாரத்தை மாற்றுவோம்னு ட்ரம்ப் வந்து முடிவு பண்ணி கலாய்க்கிறார். ஒருவேளை உண்மையா பேசியிருந்தா மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவர் டிவிக்கேல இருந்திருந்தா, அண்ணே இந்த ஆளு நமக்கு வேணாம்னே. உள்ள மச்சான் பொல்ல என் மச்சான் ஒரு காஜி புல்ல மாமா மூட்டிக்கின்னு ஒழுங்காரா மச்சான். அந்த ஜாதி முல்ல அதுக்கு ஆப்போசிட்டா அந்த டாக் பாடுற லைன் தான் அல்டிமேட்டு. அந்த லைன் சிங்கோட
ஸோ என்னாச்சுன்னு ஒரு மீமோட முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்த மீம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். நிறைய இடத்துல குபின்னு நமக்கு என்னையுமே அறியாமல் நான் சிரிச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களை தெரிய வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.